ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி அதிரடியான அக்ஷய திருதியானது வருகிறது. இந்த அக்ஷய திருதியிலிருந்து கிரகங்களுடைய ஆட்டத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து எந்தெந்த ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் காத்திருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிந்துக்கோங்க. அதுபோலவே இந்த அக்ஷய திருதியை நாளினுடைய சிறப்புகளும் இதனுடைய விரதம் இருக்கக்கூடிய முறைகளையும் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து பயனடையலாம். இந்த நாளில் நீங்கள் விரதங்களை இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயம் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியுங்க. ஸோ இந்த மாதிரி விரதங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த அக்ஷய திருதியை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போது, அதாவது நிறைய விதமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். முதல் அக்ஷய திருதியை நாளில் என்ன மாதிரியான வழிபாடு முறைகளையும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சித்திரை மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய திருதியை தாங்க அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ஷயம் என்றால் வளருவது பெருகுவது என்று அர்த்தமாகவே சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதி அன்று நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் இரட்டிப்பாக பெருகி உங்களுக்கு வளம் சேர்க்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. அதாவது குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய திருநாளாகவே இந்த அக்ஷய திருதியானது இருக்கிறது. தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றதும் இந்த நாளில் அப்படின்னே சொல்றாங்க. மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றதும் இந்த நாளில் தாங்க. இவ்வளவு ஏங்க, சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரப்பும் அளவு உணவை பெற்றதும் இந்த நாளில் அப்படின்னே சொல்லப்படுது. பகவான் பரசுராமர் அவதரித்த நாளும் இந்த நாள் தாங்க. புனித நங்கை கங்கை பூமியை தொட்ட நாளும் இந்த நாள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை நாளிற்கு நிறைய சிறப்புகள் இது மாதிரி நிறையவே இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அதாவது இதனுடைய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்க செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் தங்கம் மட்டும் வாங்காமல் உப்பு, அரிசி, ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. இதனால இந்த அக்ஷய திருதியை தினத்தில் புதிய தொழில் நிச்சயமாக தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்யலாம். பூமி பூஜை செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏழைகளுக்கு தானம் கூட நீங்க செய்யலாம். பிதுர்களுக்கு தர்ப்பணம் கூட செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று நீங்க சிறப்பாக வாழலாம். இந்த அக்ஷய திருதியை நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறைகளை நிச்சயமாக நீங்க தெரிந்துக்கோங்க. அக்ஷய திருதியை நாளன்று விடுவதற்கு முன்பாக எழுந்து சுத்தபத்தமாக நீராடி உங்களுடைய பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து விளக்கேற்றி நீங்க வழிபாடு செய்யலாம். அதாவது கோலம் போட்டு ஒரு பலகையை முதல்ல வைக்கணும். அதன் பின்பு பலகையின் மீது மறுபடியும் நீங்க கோலம் போட்டு ஒரு சொம்பில் சந்தன குங்குமம் இட்டு அதில் நீரை நிரப்பி அதன் மீது பெரிய தேங்காயை நீங்க வைக்கணும். தேங்காயை வைத்த பிறகு மாவிளைகளை அதனை சுற்றி கட்டி கலசம் புழுங்க தயார் செய்யலாங்க. இந்த மாதிரி செய்த பிறகு அந்த கலசத்தின் அருகில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. அதன் அருகில் புதிதாக வாங்கிய பொருட்களை வைத்து நீங்க பூஜை போட்டு மனதார நீங்க வழிபாடு செய்யலாம். அதன் பிறகு நீங்க வாங்கிய பொருட்களுக்கு கற்பூர தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா வளமான செல்வம் உங்களுக்கு பெருகும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். உணவு, வஸ்திரம் இந்த மாதிரி பொருட்களையும் நீங்க தானமாக கொடுக்கலாம். பசுவுக்கு கீரை வகைகளை கொடுக்கலாம். இந்த நாளில் நீங்க அன்னதானம் செய்வது மிக பெரிய புண்ணியமாகவே கருதப்படுகிறது. அதனால இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக நீங்க செய்யலாங்க. இந்த அக்ஷய திருதியை தினத்தன்று வெண்மை நிற பொருட்கள் விசேஷமாகவே சொல்லப்படுது. இதனால இந்த நாளில் வெண்ணிற ஆடைகளை நீங்க அணியலாம். வெண்ணிற மல்லிகை பூ, வெண்பட்டு ஆடை, வெண்ணிற பால் பாயாசம் இவைகளை பயன்படுத்துதல் சிறப்பாகவே சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை நாளில் தங்கம் தான் வாங்க வேண்டும் என்று முதல்ல நீங்க நினைக்கவே கூடாதுங்க. வசதி உள்ளவர்கள் வாங்கலாம். வசதி இல்லாதவர்கள் உப்பு, மஞ்சள், நெல், அரிசி இந்த மாதிரி பொருட்களை நிச்சயமாக வாங்கலாம்.
இப்படி வாங்கி லக்ஷ்மி படத்திற்கு முன்பாக வைத்து நீங்க நிச்சயமாக வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது மகாலட்சுமியுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதோடு சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் இந்த விஷயங்களை இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்க செய்யலாம். இந்த அக்ஷய திருதியை நாளில் இருந்து மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய ஆட்டத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப தெரிந்து கொள்ளலாம். தடைகளை தகர்த்தெறியக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய சொத்துகள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. மிதுன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய வாய்ப்புகளும் சில முக்கிய மாற்றங்களும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில், பண வரவு, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக மிதுன ராசினியர்கள் தெரிந்து கொள்ளுங்க. சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மிதுன ராசினியர்களுக்கு பயிற்சியாக இருக்கிறார். இதனால இந்த காலகட்டங்களில் இந்த அக்ஷய திருதியை நாள் மிகவும் சிறப்பாக நீங்க கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையலாம். இந்த நாளில் நிச்சயமாக நீங்க கல்லுப்பு, அரிசி, பருப்பு இந்த மாதிரி பொருட்களை வாங்கும்போது அதீத நன்மை உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசினியர்களுக்கு அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை ஏற்படும். புதிய பொறுப்புகள், புதிய கௌரவங்கள் ஏற்படக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. அரசு துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள். பண வரவில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகலாம். அதுபோலவே பிள்ளைகள் விஷயத்துல அனுகூலம் ஏற்படும். படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கிடும். பிள்ளைகள் விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கிடும். துணையினுடைய நீண்ட நாள் சங்கடங்கள் பரிபூரணமாக நீங்கிடும். ஆச்சரியமான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். வெளியூரில் இருந்து வந்த நண்பர்கள், உறவினர்கள் உங்களுடைய வீட்டிற்கு வருகை தந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். விடுபட்ட மகான்கள் தரிசனம் உங்களுக்கு ஏற்படும். யாத்திரைகள் செல்லக்கூடிய சமயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது அவசியம். இந்த கோடை காலத்தில் நீங்க கவனமாக இருப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது, முதலீடு செய்வது, கட்டடம் கட்டுவது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நிறைய விதமான யோகங்கள் உண்டாகும். இதனால மிதுன ராசினியர்களுக்கு சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக இருந்து வந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நீங்கிடும். உத்தியோக ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் ஏற்றங்கள் உண்டாகலாம். சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் காத்திருக்கு. இதுவரை இருந்து வந்த சவால்கள், பாதிப்புகள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்கிடும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அபரிமிதமான லாபங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த காலகட்டம் மிதுன ராசினியர்களுக்கு நிறைய விதமான பாசிட்டிவான பலன் நிச்சயமாக கிடைத்திருக்கு. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும். பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடியே நன்றாக இருக்குங்க. ஏற்றம் நிறைந்த காலகட்டம் அப்படின்னே இந்த நாள் உங்களுக்கு சொல்லலாம். பொருளாதாரத்தில் பார்க்கும் பொழுது முன்னேற்றம் உண்டாகும். நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்புகளில் நீங்க கவனமாக இருப்பது முக்கியங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுவது நிறைய ஏற்றங்கள் உங்க வாழ்க்கையில உருவாகும் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே மிதுன ராசினியர்களுக்கு நிறைய விதமான பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் நிறைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கி கண்டிப்பாக புதியதாக சொத்துகள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் நிச்சயமாக காத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் முதலீடு செய்யும் போது கண்டிப்பாக இதன் மூலம் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும். ஸோ மறக்காமல் மிதுன ராசினியர்கள் இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அக்ஷய திருதியை நாளிலிருந்து என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும், இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும் பொழுது நமக்கு செல்வம் எந்த மாதிரி அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. அதுபோலவே இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து கிரகங்களுடைய ஆட்டத்தால் மிதுன ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.